இல்லதான் மழை வருது, சீக்கிரமா தண்ணி காவியப்பா, கொண்டே டியூஷன் விட்டு வந்துடுறேன் ரெண்டுத்தையும். கேஸ் முடிஞ்சு வச்சு கூட வச்சுட்டு மாற்றி வச்சுட்டு நம்ம நேரத்துக்கு தான் எல்லாம் கேஸ் தீரும், இப்போதான் தீரும். மழை வந்துருக்கு, தண்ணி எப்போ பற்ற வச்சு காஞ்சி எப்போ கொண்டு விடுறது சீக்கிரம். ஏய், டிவி யாரா போட்டது? பாரி. ஏன்டா டியூஷன் நான் பண்ணியா? என்ன எட்டாது? ஏன்டா செய்தி ஜிடியா என்ன சீக்கிரம் கேஸ் லீக் ஆகுது, வாசம் வருது. லீக் ஆகுதா? இங்க லீக் ஆகல, நீங்க பாருங்க. நல்லா போட்டியா? சவுண்ட் புஷ்ன்னு கேக்குது. ஐயோ, இவ்வளவு சவுண்ட் கேக்குது. ஐயோ 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 அப்பா, இவ்வளவு மாத்திட்டீங்க. ஆஹா, இது என்ன பண்றது? ஃபோன் பண்ணிடலாமா அவனுக்கு? கேஸ்கார் ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க. சிலிண்டர் மாத்த சொல்லிடலாமா? அது வந்து அவங்க போட்டு கொடுப்பாங்க, பின்ன ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. பாச, இங்கே ஆவதி படத்துலேருந்து பேசுகிறாங்க. சிலிண்டர் லீக் ஆகுது, ஆமாம் புஷ்ஷுன்னு வருது. ஆமாம், இது விபத்தாயிரம் பயமாக இருக்குது. கொஞ்சம் சீக்கிரம் வந்தீங்கன்னா பரவாயில்ல. சரி சரி, சீக்கிரம் வாங்க. சிலிண்டர் மாற்றி கொடுத்துறீங்களா இல்லை இன்னும் மாற்றுறீங்களா? இல்லை எனக்கு மாற்ற தெரியாது, நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது. நாம பண்ணி சாப்பிட்டாச்சுன்னா குழந்தைங்களா இருக்குது. நீங்களும் வந்து பண்ணி கொடுங்க. சரி சீக்கிரம் வாங்க. சரி பாஸ், தேங்க்யூ. வராரு. சரி. பழைய சிலிண்டரில் வாசம் வந்து எடுத்துக்கிறீங்களா? வாசல் போயிடுச்சிங்களா? வாசல் நல்லா தான் இருக்குது, மாற்றி பார்ப்போம். இல்லை, இதுவரை இப்படி ஆனதே இல்லை. பயந்துட்டான், வீட்டில் போடணும்னு பயந்துட்டான். நான் ஒன்று இந்த மாதிரி ஆகும். ஒரு டைம் வந்து டைட்டான்னு சொல்லி, ஆனால் ஒரு டைம் கம்ப்ளைண்ட் பண்ணால் அவருக்கு பார்க்கிங் பண்ணி கொடுத்தாரு. இவ்வளோ லீக்காக இருந்து இதுதான் ஃபஸ்ட்டு. நான் பயந்துட்டேன். என்ன வேலை டியூட்டி இருக்குமா? இப்போ தான் கணக்கு கட்டிகிட்டு இருந்தேன். கணக்கு கட்டிட்டு இப்போ வந்தேன் வீட்டுக்கு. வந்தது சரி வந்து பார்த்துட்டு போயிடலான்னு பைக் எடுத்துகிட்டு வந்தேன். ஆஃபீஸ் எப்படியா? குடோன் வெப்பட. ஆஃபீஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே. அவ்வளோதாங்களா? அவ்வளோதான். வாசல் மாற்றிட்டீங்களா? வேறு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பார்த்தீங்க பஸ்ஸு ரைட் எடுத்துங்களா? ரைட் எடுத்து கூட அங்கே இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை பஸ்ஸு. ரப்பர் மாதிரி இருக்குது, வால் மாற்றணும். அவ்வளோதான். அந்த வாசல் எடுத்துட்டு ஆ ஒரு டெஸ்ட் எடுத்து உள்ள வச்சு குத்தி காயமாக எடுக்கணும். எடுத்துட்டு அதே மாதிரி இந்த பழைய சிலிண்டர்லேருந்து எடுத்து நீங்கள் அதில் போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. ஓகே ஓகே, சரி, தேங்க்யூ பஸ். ஓகே, சிலிண்டரு லீக்கேஜ் ஆனதை சரி பண்ணி கொடுத்துட்டாருங்க. இருந்தாலும் நாம் ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். சிலிண்டர் இது மாதிரி லீக் ஆச்சுனாக்கா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு மேலே அடுப்பாக பண்ணிவிட்டு சிலிண்டர் ரெகுலேட்டர் இதை ஆஃப் பண்ணிவிட்டுங்க. கீழே பார்த்தீங்கன்னா இந்த வாசல் மூடி கொடுத்துருக்கோம், பிளாஸ்டிக் மூடி. இது எடுத்து இப்படி அமுத்தி விட்ருங்க. அப்போ தான் வந்து லீக்கேஜ் எதுவும் ஆகாமல் இருக்கும், உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். இது கண்டிப்பாக எல்லாம் மூடணும். மூடிட்டுங்க. இந்த ரப்பர் வலை தான் போட்டிருக்குங்க. இந்த ரப்பர் வலை தான் உள்ள அமுத்திட்டு போட்டார், சரியாக போச்சு. நான் ஒரு தடவை இருந்தாலும் செக் பண்ணி பார்த்துக்கலாங்க. ஓகே ரைட்டுங்க, அது பெரியது. இது மாதிரி உங்கள் வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுனாக்கா, கேஸ் லீக் ஆச்சுனாக்கா, நான் சொன்ன மாதிரி எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டுங்க. அவங்களுக்கு ஃபோன் பண்ணிங்கனாக்கா அவங்களாம் வந்து சரி பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க. சப்போஸ் சிலிண்டர் ரொம்ப மோசமாக இருக்குனாக்கா நீங்கள் சிலிண்டர் மாற்றி கொடுக்க சொன்னால் கூட மாற்றி கொடுத்துருவாங்க. ஆனால் நீங்களே தயவு செஞ்சு இதை நோண்டிடாதீங்க. அதை அவங்க செஞ்சு சரி பண்ணி கொடுத்துருவாங்க. ஒரு சின்ன ரப்பர் மாதிரி தான் இருக்குங்க, வாசல் அதை போட்டாங்க சரியாயிடுச்சு. நீங்களும் கொஞ்சம் கவனமாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேங்க. நன்றிங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாங்க.